ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம். இதை வந்து 2 பேர் கொடுத்துருக்கோம். 25 சாப்பாடாக யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்குவா. இது லண்டன்ல இருந்து ஒரு அக்கா கொடுத்துருக்குறா. பேபி அனாயோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயோட்டி இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆர்டர் வந்து நேற்று இரவு தான் அவங்க திடீரென்று கால் பண்ணி அவங்களும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. கனடாவில் இருந்து மஹிந்தன் கயந்தி அவை தான் கொடுக்கணும். அது அவையோட மகள், பேர பிள்ளைகள் கீர்த்தனா, அபி அவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கணும். கனடாவில் இருந்து மஹிந்தன் கயந்தி மகள் அவையெல்லாம் சேர்ந்து இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். 25 சாப்பாடு அவை கொடுக்க சொல்லியிருக்கிறோம், 25 சாப்பாடு இவையை கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தடல் புடலாக எல்லா சாப்பாடுமே ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே. இனி கடை சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். இந்த சாப்பாடை கொடுத்த 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரம் பேபி அனாயாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்களும் சொல்லுங்கள், நாங்களும் சொல்லிடுறோம். சரியா? இப்போ வாங்க கடை சாப்பாடெல்லாம் காட்டலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூடி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர பிறகு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் வீடு தேடி வந்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க கடை சாப்பாடெல்லாம் கட்டலாம். உள்ள வச்சு தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு இதில் வந்து ரம்ப இலையும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு இப்போ அரிசியை போட போகிறேன். இது வந்து எனக்கு எல்லாமே காட்ட முடியலை, ஏன்னா மகனுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் அவருக்கு, அப்போ அவருக்கு எக்ஸாமும் வருகுதா, கிளாஸ் இருக்கிறதால நான் அவரை மினக்கெடுத்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டுட்டு உப்பையும் சேர்த்துட்டு வளமையாக கலந்து விடுற மாதிரி நல்லா வடிவாக கலந்து விட்டுட்டு மூடி விட்டோம்னா சோறு அது பாட்டுக்கு அவிஞ்சிடும் நண்பர்களே. அதுக்கு பிறகு அதை வடிக்க வேண்டியதான். அதுக்குள்ள நான் மற்ற வேலையை பார்க்க போகிறேன். உண்மைக்கும் இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக வெயிலாகவும் இல்லை, ஆக என்னென்னு சொல்கிறது மழை குணமாகவும் இல்லை, நல்லா காற்றா இருந்துச்சு. ஆனால் காற்று கொஞ்சம் அடிச்சு கொண்டு இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் அடிக்கும், ஆனால் நல்லா காற்றா தான் இருந்துச்சு மேலே. இப்போ அரிசியை நல்லா கலந்து விட்டாச்சு. அதை மூடி விட்டோம்னா அது பாட்டுக்கு இருந்து அவிஞ்சு கொண்டு இருக்கும். அங்கால அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காயை பொறிக்க போட்டிருந்தேன்னா அதுவும் இங்கால பொறிஞ்சு கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் எங்களை பாருங்க சோறு நல்லா அவிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா எப்படி போலன்னு அவிஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதிச்சோன்னு அரிசியை போட்டோம்னா கணக்காக அவிஞ்சிடும். நல்ல ஒரு 3/4 பதத்தில் வடித்தோம்னு சொன்னால் சோறு அது நல்ல கணக்காக இருக்கும் பதம். நாங்கள் இப்போ இந்த சாப்பாடு கட்டும்போது இப்படி சாப்பாடை கடற்கடண்டு வடித்து எடுக்க வேண்டியதான். இந்த கரண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதுசாக வாங்கினான். முதல் வந்து பெரிய ஓட்டோட்ட கரண்டி அதுதான் வச்சிருந்தான். எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்குது வடிக்கிறதுக்கு. இதுக்கு முதல் இதே மாதிரி ஒன்று வச்சிருந்தான், அது வந்து கொஞ்சம் சின்னன். இது நல்லா பெருசாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தாராளமாக சோறு வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். ஏன்னா இதே மாதிரி கடற்கடண்டு சோறு எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு நண்பர்களே. வடித்து எடுத்துட்டு அங்கால உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் பருப்பை வச்சுருந்தேன். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா அவிஞ்சோன்னா அதுக்கு பிறகு தக்காளி பழத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக கட்டத்தூளையும் போட்டுட்டு தலைப்பாலையும் போட்டுட்டு உள்ளி மிளகு சீரகம் எல்லாம் குத்தி போட்டு பருப்பு இறக்கி எடுத்தாச்சு. இதில் வந்து குழம்பு தான் வைக்க போகிறேன். இதில் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியை வச்சுட்டு சூடானோன்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் சூடானோன்னா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். அது நீளவாக்கில் வெட்டி போட்டு அது நல்லா வதங்கி வரைக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட வேண்டியதான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி விடணும். அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை வெட்டி வச்சிருக்கிறேன். தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட வேண்டியதான். தக்காளி பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரியான விலையாக இருக்குது நண்பர்களே. என்னென்னு தெரியல, தக்காளி பழம் சரியான விலை போகுது. உங்களோட இடங்களில் என்ன விலை போகுதுன்னு மறக்காம சொல்லுங்க. எங்கள் இடத்துல கொஞ்சம் தக்காளி பழம் விலை கூடவா தான் இருக்குது. இப்போ பாருங்க தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். இங்கால சட்டியை வச்சுட்டு மற்ற அடுப்பில் கத்தரிக்காய் பொரிஞ்சிட்டு தானே அப்போ கத்தரிக்காய் பிரட்டுவோம்னு சொல்லி சட்டியை வச்சுட்டு எண்ணெய் வெட்டுனா எண்ணெய் சூடானோன்னா கடுகு, பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சின்ன சீரகம், இதோட வந்து பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீளவாக்கில் வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுனா அது பாட்டுக்கு அங்கால வதங்கி கொண்டு வந்துச்சுட்டு இங்கால தக்காளி பழம் வதங்கினோன்னா சிக்கனை துப்புரவாக்கி வச்சிருக்கேன். சிக்கனையும் சேர்த்தாச்சு. இதோட வந்து கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு மூடி விட்டுறேன்டா அது பாட்டுக்கு இருந்து அவியும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணியே அப்படியே அவிஞ்சு வந்துடும். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள், உண்மைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அப்படியே தூக்கலாக அப்படியே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூடி விட்டுறேன்டா அது பாட்டுக்கு இருந்து அது அங்கால அவிஞ்சு கொண்டிருக்கும். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், கத்தரிக்காய் பிரட்டுறதுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சா. கறி மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து அப்படியே கலந்து விட வேண்டியதான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இந்த மாதிரி கறி மிளகாய் வதங்கி வந்தோன்னா கட்டத்தூள் கொஞ்சம், மாசி கருவாடு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும்.
கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கத்தரிக்காயும் பொரிச்சு வச்சுருக்கேன். நான் அதோட கொஞ்சமாக நெத்தலி கருவாடும் பொரிச்சு வச்சுருக்கேன் இதோட சேர்த்து. அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி இதோட கலந்து விட வேண்டியதான் தாளிச்சத்தோட. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே பிரட்டி விட வேண்டியதுதான். உண்மைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் பிரட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதோடையே சோறு சாப்பிட்டு போயிடலாம், அப்படி நல்லா இருக்கும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். பார்த்தீங்களா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி பழமும் சேர்க்கலாம். இதுக்கு உண்மைக்கும் இன்னும் நிறைய சேர்க்கலாம். நான் வந்து நெத்தரி கருவாடு இவ்வளோ தான் சேர்க்குறேன். இப்படியே நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். பார்த்தீங்களா, கலந்து விட்டுட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தக்காளி சோஸும் நான் சேர்த்துருந்தேன் சொன்னால் அதுக்கும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக தனி எங்களோட கறித்தூள் இருக்குது தானே, சோபா சோஸ் கறி பவுடர், அது கூட சேர்த்துக்கொள்ளலாம். நான் அது சேர்க்கல. இன்றைக்கி தக்காளி சோஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியதான். கலந்து விட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆகிட்டு நண்பர்களே. இதோடையே சோறை வடிவாக அப்படியே குழச்சடிச்சு சாப்பிட்டு போயிடலாம். அப்படி ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, கடகடன்னு இப்போ இதையும் எடுத்தாச்சு. மல்லாண்டு சமைச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பார்சல் வீட்டுக்கும் கொடுத்து விடணும், அவங்களோட வீட்டுக்கும். அப்போ அதால் வந்து கடகடண்டே நான் நேரத்தோடையே சமைச்சாச்சு. அங்கே கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் இறைச்சி அவிஞ்சு நல்லா வருதா, தண்ணியை சேர்க்கல, இப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருது பார்த்தீங்களா. ஏன்னா இதோட வந்து சோபா சோஸ் கறி பவுடர் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் சேர்த்துட்டு இதோட வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். 2ஆம் பால் 3ஆம் பால், இதோட வந்து 1ஆம் பாலும் சேர்க்குறேன். சேர்த்து போட்டு நான் வாசத்துக்கு வறுத்தரைச்சி வச்சு நான் கொஞ்சமாக கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, ஏலக்காய், பட்டை, கராம்பு, ஒரு துண்டு பட்டையில் கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்சி கப்பில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை இந்த மாதிரி அதையும் இதோட சேர்த்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா அது பாட்டுக்கு குழம்பு இருந்து கொதிச்சு கொண்டு இருக்கும். இந்த அடுப்பில் இப்படி கடன்னு பாஞ்சு அந்த அடுப்பில் ஒரு காரி இந்த அடுப்பில் ஒரு காரியன்ட்டு கடன்னு வச்சு இறக்க வேண்டியா நண்பர்களே. பார்த்தீங்களா, இனி இங்கால வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறேன்ட்டு எனக்கே ஞாபகம் மறந்துட்டு தான் சொல்கிறேன். என்ன செய்ய போகிறேன்டா, உருளைக்கிழங்க பிரட்ட போகிறேன்னு. சரியா, அதுக்கு சட்டியை வச்சுட்டு சூடானோன்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு சூடானோன்னா கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் இதெல்லாம் போட்டு லைட்டு அது பொரிஞ்சு வரைக்குள்ள வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம், செத்தல் மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் ஒண்டா வெட்டி வச்சுருந்தேன்னா அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்டாவே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டோம்னா எல்லாம் அப்படியே ஒண்டாவே வதங்கி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வதங்கி வரைக்கும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்க்குறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரைக்கும் கொஞ்சமாக கட்டத்தூள் சேர்க்குறேன். அதோட வந்து கொஞ்சமாக மாசி கருவாடும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியதுதான். பார்த்தீங்களா, மாசித்தூள், இது மாசித்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா அப்படியே வதங்கி வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு பிரட்டலும் உண்மைக்கு நல்லா இருக்குது நண்பர்களே. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்க்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து பிரட்டி எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆகிட்டு நண்பர்களே. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு இறக்கிட்டேன். உண்மைக்கு நல்ல ஒரு சுவையாக இருந்துச்சு இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல். ஒவ்வொரு கறியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மன திருப்தியோடு ஆசையாக செய்து அதை கொண்டு போய் கொடுக்க எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏண்டா ஒவ்வொரு சமையலும் பார்த்து தான் செய்வேன். எந்த கையாலேயே செஞ்சு நானே அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிடல எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆகிட்டு அதையும் எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு வைக்க வேண்டியதான். நீங்கள் அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்து கொண்டு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். இன்னொரு கொஞ்சம் கொதிக்கட்டு மட்டும் விட்டுட்டேனேன்னு சொல்லுங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு துண்டு சிக்கனையும் போட்டு அப்படியே லைட்டாக குழம்பையும் விட்டோம்னாலே அப்படியே நல்லா குழச்சி சாப்பிட நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, எங்களோட சோபா சோஸ் கறி பவுடரில் இப்படி தள்ளாண்டு கொதிச்சு கொண்டிருக்கு. சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட எங்களோட சோபா சோஸ் கறி பவுடர் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு விட மாட்டீங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிட்டு நண்பர்களே. இனி கடகடன்னு சாப்பாடு எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். இப்போ வாங்க, இனி கடகடன்னு சாப்பாடு எல்லாத்தையும் காட்டுவோமா. இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க, சோறு, இங்கால உருளைக்கிழங்கு அவிச்சு பிரட்டி வச்சிருக்கிறேன். இங்கால பருப்பு பால் கறி, சிக்கன் குழம்பு, கத்திரிக்காய் பொரிச்சு நெத்தலி கருவாடெல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கேன். அங்கால அன்னாசி பழம், முட்டை, இது விளாண்டான். இனி கடகடண்டு சாப்பாடெல்லாம் கட்ட வேண்டியதான். ஒவ்வொன்றுக்கும் கரண்டியை வைப்போம். ஓகே,
சோறு, இது வந்து பருப்பு. அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், சிக்கன் குழம்பு, அதுக்கிட்ட தாங்க. இதில் வந்து அன்னாசி பழம், அதுக்கு பிறகு முட்டை. பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடாண்டு கட்டி எடுப்பான். சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. சரி, சாப்பிடுங்க. இந்த ஐயாவுக்கும் கொடுங்க. வாங்க பாருங்கம்மா. சரி சரி. வார சரி சார். வெல்கம். அவ்வளோ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி சார். சனிப்பன இது ಬೇರೆ ಕಂಡದ ನೈಟ್ ಕಂಡ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க ஐயா. சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாடை கொடுத்த 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னொரு வீடியோ